ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபோர்ட்நைட் ரீலோட் ரேங்க் தான் விளையாட போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேம் வந்து ஃபவுண்ட் ஆயிடுச்சு காய்ஸ். எவனோ வேறு சுட்டுட்டு இருக்கான் ஹெட் ஷாட் ஆகுறேன்னு காமெடி பீஸு. கேமுக்குள்ளே போயாச்சு. நம்ம அன்ரேங்கில் இருக்கோம். ஏதோ ஒரு புது அப்டேட் வந்ததுன்னு நினைக்கிறேன். இப்போ தான் போயிருக்கோம். இறங்கிட்டோம் காய்ஸ். லேண்ட் எங்கே இந்த வீட்டு மேலே ஆகலாம். இன்னொருத்தனா இருக்கான். கன் எடுத்துட்டா நம்ம வெறும் புல்லட் தான் வச்சுருக்கோம். 23 XP தான் இருக்குது போட்டாங்க காய்ஸ். திருப்பி வந்துட்டோம் காய்ஸ். மறுபடியும் ஒருத்தர் நாக் ஆகிட்டேன். நம்ம டீம்மேட் நம்மகிட்ட திருப்பி நாக் ஆகிட்டோம் காய்ஸ். நம்ம டீமும் ஃபுல் அவுட் ஆச்சு. 9th பிளேஸ் தான். நம்ம பார்த்தீங்கன்னா சில்வர் 2 ரீச் பண்ணிட்டோம். அதில் 22%. நெக்ஸ்ட் மேட்ச் ஃபைன் பண்ணிகிட்ருக்கு. நெக்ஸ்ட் மேட்ச்குள்ளே போயிட்டோம் காய்ஸ். இப்போ தான் லேண்ட் ஆகிருக்கோம். என் கிளைடர் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா இருக்கான்னு. ஒரு எனிமி வேறு இருக்கான். நல்லா ஹெல்த்து குறைச்சிட்டேன். பில்ட் பண்ணுறான். பில்டே பண்ண தெரியாது போல். இப்படி பில்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஓட்டான். இவனுங்க பண்ணுறானுங்கன்னு தெரில. போட்டேன் 2 பேரையும். இங்கே திருப்பி எங்கேயோ எனிமி ஓடுற மாதிரி காமிச்சது. இங்கே ஒரு எனிமி இருக்கான். பில்டு பண்ணிட்டான். முதல்ல அவன் பில்டை உடைக்கணும். உடச்சிட்டோம். எடிட்டும் பண்ணிட்டோம். என்ன காய்ஸா அவனோட இதை வேறு பில்ட் பண்ணி வச்சுருக்கான். எங்கே இருக்கான் தெரில. எகிரி குச்சி ஓடிட்டான். வந்ததுக்கு ஷார்ட் கன்னாவது கச்சுது. புல்லட்டாவது கச்சுது. மேலே ஏறி பார்த்தா அங்கேயும் இல்லை. கீழே இருக்கான். ஓடிட்டு இருக்கவங்க தூரமாக ஒரு பில்டிங்லேருந்து வேற ஒருத்தன் சுட்டுட்ருக்கான். நம்மக்கிட்ட பெருசாக லாங் ரேஞ்ச் கன்னே இல்லை. நம்ம போய் கன் எடுக்கணும் ஃபஸ்ட்டு. பில்டு பண்ணிட்டு போகலாம். அவங்ககிட்ட ட்ரை பண்ணலாம். கிட்ட வேறு கொஞ்சம் ஹெல்த்து வேறு கம்மியாக இருக்கனால இந்த சைடு போயிடலாம் வரமா. உண்மையாக எனிமிஸ் இந்த டில்டர் டவர்ஸ்னால எனிமிஸ் தான் இருக்காங்க நிறைய. இவனை போட ட்ரை பண்ணலாம். ஹெட் ஷாட் வச்சு முடிச்சாச்சு. இவனை நம்ம டீம்மேட்டும் அங்கே தான் இருக்கான் பக்கத்தில். முடிச்சாச்சு. பிரான்ஸ் பிளேயரு. நம்ம அன்ரேங்க்டு. சில்வர் 2 போயிருப்போம். 3 மேட்ச் 9th வந்ததுக்கு. இது எவ்வளோ ஏற போதோ. ரீலோட் பண்ணிக்கலாம். கண்ணை புல்லட் கொஞ்சம் கம்மியாக வேறு இருக்குது. நம்ம சுட்டுட்டு இருந்தவன் எங்கே போனானே தெரில. திருப்பி பாருங்கள் 2 எனிமிஸ் இருக்கானுங்க. போகிட்ட எங்கே இருக்கானுங்கன்னு தெரில. பில்டு பண்ணுறான் ஒருத்தன். ஒருத்தனை போட போகிறேன். இல்லை பில்டு பண்ணிட்டான். எங்கே இருக்கானே தெரில. அவன் சுத்த வைக்கிறான் நம்மளை. எங்கேருந்து சொல்கிறானே தெரில. இங்கே இருக்கான் சைடில் போட்டான் கைஸ். சரி 3 கில்லு எடுத்துட்டோம். பரவாயில்ல, நல்லா தான் விளையாடணும். பில்டிங் மெட்டீரியல்ஸ் நம்மக்கிட்ட கொஞ்சம் கம்மியாக தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன். நான் சரியாக பார்க்கல. காய்ஸ் கீழே ஒரு எனிமி இருக்கான். மேலே இங்கே லேண்டாக இருக்கும். நாக் பண்ணியாச்சு அந்த எனிமியை. பாவம் தலைவர் திணிங்களும். அவன் வேறு சில்வர் ரேங்க்கில் இருக்கான். நம்மளும் சில்வர் தான். கீழே குதிச்சு போனால் செத்துருவான். நல்லா உடச்சிட்ருக்கேன். உடைக்க வேறு லேட் ஆகிட்டுருக்கு. பிகாக்ஸ் பாருங்கள் அப்படி ஜொலிக்குதுன்னு. இதையும் உடைக்கிறேன். ஸ்டார்ஸே இருக்குல்ல, அதை பார்க்கவே இல்லை. திருப்பி ஸ்டார்ஸில் இறங்கி போயாச்சு. ஸ்டார்ஸ் எவ்வளோ உடச்சி வர வச்சுருக்கோம். ரொம்ப நேரம் கழிச்சு திருப்பி எனிமீஸ் கிட்ட வந்திருக்கோம். க்ரௌண்ட்லாம் வச்சுருக்கோம். க்ரௌனை முதல்ல எடுக்கலான்னு பார்த்தா இது வேறு எதையும் எடுத்துட்டேன் க்ரௌனை. ஹெல்த்து நல்லா சுட்டான். நம்மளை போட்டான் கைஸ். 2 ஹெட்ஷாட் அடிச்சிட்டான் டிஃபால்ட்டு. சாரி. போன மேட்சோட நல்லா தான் விளையாடிருக்கோம். என் கூட என் கசின்ஸ் 3 பேர் வருவானுங்க. அவனுங்க வந்தானா நாங்கள் கண்டிப்பாக விக்ட்ரி தான் எடுப்போன்னு. இவன் என்ன 3த்தையும் போட்டு அழகு பார்த்துட்ருக்கான்னு தெரில. எனிமி வேறு நம்ம ஃப்ரெண்டை சுட்டுட்ருக்கோம். ஹெல்ப் பண்ண போயிட்டுருக்கோம். ஹெல்த்து வேறு இல்லை. முதல்ல பில்ட் பண்ணணும். இங்கே தான் இருக்குது. எடிட் பண்ணி வச்சாங்க. எவனோ சுடுறான். அவனை போடுறான். முதல்ல நல்லா போட்டாச்சு. அவனை பின்னாடி வேற அவன் சுடுறான். முதல்ல அவன்கிட்ட லூட்டு ஒரு லூட்டும் பெருசாக இல்லை. டெஸ்டர்ஸ் இருக்குது. அதுக்கிட்டையாவது போய் ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். முதல்ல ஓப்பன் பண்ணணும். ஒரு மெட்கிட்டு ஒரு எபிக் கன் இருக்குது. உங்களை திருப்பி ஒரு எனிமி வந்திருக்கான். திருப்பி போட்டாச்சு அவனை. நம்ம பாருங்கள் 5 கில் வந்து விட்டோம். இங்கே வேறு ஒருத்தன் ஹெட் ஷாட்டு வைப் அவுட்டே பண்ணியாச்சு. 7 கில்லு. ஸ்வெட்டாக ஆடிட்டுருக்கோம் அந்த மேட்ச்சில். போன மேட்சை விட அல்டிமேட்டாக ஆடிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு லோட் அவுட்டும் டீசெண்டாக ஆயிடுச்சு கொஞ்சம். இன்னும் ஏதாவது கிராப்லர் அந்த மாதிரி மூமெண்ட்டுக்கானது கிடச்சா நல்லாயிருக்கும். நான் வேறு சும்மா தான் சுற்றிக்கிட்டு இருக்கேன் இங்கே கண்ணை எடுக்காமல். இங்கே திருப்பி ஒரு செஸ்ட் இருக்கு. எனிமையை விட்டு பார்க்க போயிட்டோம். சொன்னோடனே மூமெண்ட்டு கட்சி. இவன் வேறு ஒருத்தன் லூஸ் பையன் நம்மளை அடித்து பார்க்க விட்டுட்ருக்கான். இந்த இவன் நம்ம பாடி ரிவெஞ்ச் வாங்கலான்னு பார்த்தா ரிவெஞ்ச் வாங்கியாச்சு. தள்ளி விட்டாச்சு. மேப்பில் பாருங்க அங்கே இருக்கும். அங்கே இருக்க இந்த இதையாவது போய் எடுப்போம். லூட் பாக்ஸ் அதுக்குள்ளே திருப்பி இவன் வந்துட்டான். இந்த சக் எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து இதை மூமெண்ட்டுக்கு அந்த இதை போட்டேன். இதை எடுத்துக்கலாம். இது முதல்ல கொஞ்சம் குடிக்கலாம் வேறு. இதையும் எடுத்தாச்சு. சரிங்க அந்த போவோம்.
போய் மரத்தில் முட்டிச்சாச்சு. அதாவது கெட்ட சகுனமாகவே இருக்குது. தெரில தான் தோணுது. எனிமீஸ் எல்லாம் போய் நோண்ட வேணாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு போவோம், டீம்மேட்ஸோட. ஐ மீன் டில்டட் டவர்ஸ்னாலே ஒரு கெட்ட சகுனம் தான். ஏன்னா அங்கே நிறைய ஸ்பெட்ஸ்லாம் வருவாங்க. 1 இட்டர்னிட்டி லேட்டர்ன்ற மாதிரி ரொம்ப நேரம் கழிச்சு தான் எனிமியே வந்திருக்கான். இவனை போட ட்ரை பண்ணலாம். ஓடிட்டேன், ஏன்னா கொஞ்சம் நிறைய பேர் வந்துட்டானுங்க. ஓடிட்டே இருக்கேன். இப்போ டீம்மேட்குள்ளே போனால் அவனே ஒழிஞ்சிட்ருக்கான். மேலே இவன் தானே நம்மளை ஹெட்ஷாட் அடிச்சான். இப்போ ரிவெஞ்ச் வாங்கலான்னு ட்ரை பண்ணுறேன். சென்சிட்டிவிட்டி வேறு கம்மியாக வச்சுருக்கேன். என் அக்கௌண்ட்டில் வேறு என் கசின் ஒருத்தர் சும்மா விளையாடிருந்தான், அவன் கம்மியாக வச்சுட்டான் போல். போட்டான் திருப்பி. 7 கில் நல்லா ஒரு போயிட்டு இருந்தது. இவனையும் போட்டு தான் நல்லா இருந்திருக்கும். ரிவெஞ்சாவது வாங்கியிருக்க மாதிரி இருக்கும். இந்த சாண்டா கிளாஸ் வேறு. இதுதான் என் ஃபஸ்ட்டு ஸ்கின். இவன் வச்சுருக்க ஸ்கின் தான். நான் ஃபஸ்ட்டு ஸ்கின் மீன் என்னோடய ஃபேவரட் ஸ்கின்னு. ஃபஸ்ட்டு ஸ்கின் இன்னொன்று ஃபெலினா. இதுதான் என்னோடய செகண்ட் ஸ்கின் மற்றும் ஃபேவரட் ஸ்கின். திருப்பி இறங்கியாச்சு. இப்போ என்கிட்ட இருக்கிறது பேண்டா சின்னி பனானி. சும்மா நிக் நேமில் கூப்பிட்றேன். இதான் என்கிட்ட இருக்குது. திருப்பி இவனை போய் போட முடியுமா? போட்டாச்சு காய்ஸ். திருப்பி இன்னொருத்தன் போட்டான். இவன் டீம்மேட்ஸ் எல்லாம் கூடயே இருந்தால் நல்லாயிருக்கும். நாங்களாம் ஒன்றா வரும்போது கூடயே இருப்போம், ஒன்றாலே ஜெயிச்சுவோம். இவனுங்க கூடயே வர மாட்டானுங்க. பாருங்கள், தனியாக போய் விளையாடுற மாதிரி போய் விளையாடின்னு இருக்கோம். நம்ம இறங்கியாச்சு. இப்போ அங்கே வேறு ஒரு எனிமி இருக்கான், பார்த்தாலே தெரியும். இதுக்கு முன்னாடி இன்னொரு எனிமி வந்துட்டான். இவன் செகண்ட் டைம் போடுறேன்னு நினைக்கிறேன். போட்டாச்சு. இவனை முதல்ல போய் ரீவே பண்ணணும். பண்ணிகிட்ருக்கோம். அவன் 100 நம்ம கில் எடுத்தவன். என்னடா எப்படியே போகிறேன். 200 XP வரை வச்சுருக்கு ரீவே பண்ணுறதுக்காக. ரீலோட் ரேக்கில் கொஞ்சம் நிறைய XP கிடைக்குது. நான் முன்னாடி வீடியோ போட்டிருப்பேன், நியூ பார்க்கோர். அதுக்கு ஈக்குவலாகவே கிடைக்குது. நம்ம நாக் ஆகிட்டோம். ஜோனுக்குள்ளே வேறு இருக்கும். திருப்பியும் அவுட் ஆகிட்டோம். ஆனால் ஒரு கில் எடுத்துட்டோம். இப்போ 8 கில்ல இருக்கும் நம்ம. நான் இறங்கி ரொம்ப நேரம் ஆச்சுன்னா எனிமீஸ் கிடைக்கல. இப்போ எனிமீஸ் மாட்டியிருக்காங்க தான். போட்டாச்சு அவனை. இல்லை போடல, இன்னும் கொஞ்சம் நாக் ஆகிட்டான் அவனே. பாவம், நம்மளே போட்டுருக்கலாம். கீழே குச்சியே நாக் ஆகிட்டான். பாவம் தலைவர். நம்ம முதல்ல கீழே போகலாம். ஃபாஸ்ட்டாக கீழே குடிச்சா ஹெல்த்து குறைஞ்சிரும். அதனால தான் பொறுமையாக போகிறேன். XP வேறு 22 தான் இருக்குது. இப்போ தான் பார்க்குறேன் 70. இப்போ 7 XP தான். 17 27 ஆயிடுச்சு. எப்படியோ அதிகமாகிடுச்சு. இது என்ன அப்டேட்டுன்னு தெரில. இப்போ HP வெளில வந்தால் ஏறுது. எனக்கு அது தெரியல. நான் பண்ணல அப்டேட். எனக்கு சிந்தம் பண்ணோம் இல்லைன்னு தெரியல. சைடில் வேறு எனிமீஸ் இருக்காங்க 2 பேர். போட ட்ரை பண்ணலாம் ஒளிஞ்சிக்கிட்டு. வந்துட்டான் வெளில, யாரும் பார்க்கல. நம்ம போட்டவன் இவனை போய் போட ட்ரை பண்ணலாம். இல்லை சைடில் பில்டு பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. ஒரு கில் வேலை கச்சிருக்கு. அப்போது நான் இப்போ தான் அதை நோட்டீஸே பண்ணுறேன். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா 9 கில்ஸ். போட்டா ரிவெஞ்ச் வாங்கிட்டான். நம்ம வாங்கலான்னா 3rd பிளேஸுங்க. இவ்வளோ XPஸ்லாம் நம்மளுக்கு கச்சிருக்கு. நிறைய XP கச்சிருக்கு. சரி, ஓகே, பை கைஸ்.